இந்த யுஜிசியினுடைய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை வலியுறுத்தக்கூடிய இந்த ஈக்குவலிட்டி பில் என்று சொல்லப்படுற இந்த யுஜிசியினுடைய பில்லை அமல்படுத்தக்கூடாது என்கின்ற போராட்டங்கள் மிக முக்கியமாக வட மாநிலங்கள்ல நடந்தது. அதையொட்டி அது நீதிமன்றத்திற்கு வழக்காக செல்கிறது. நீதிமன்றத்திற்கு போன அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, கல்வி வளாகத்திற்குள்ள சாதி இந்த பிரியாம்புல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்ட், ஜெண்டர், ரேஸ், பர்த் பிளேஸ், ரிலிஜன், பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரி இந்த 6 விஷயங்கள்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கைட்லைன்ஸ் இருக்குன்னு பிரியாம்பிள் சொல்லுது. அப்ப இந்த 6 விஷயத்தை விட கல்வி வளாகத்திற்குள்ள ரேகிங் தான் பிரையாரிட்டியா இருக்கு. அப்போ ரேகிங்கை நீங்க எப்படி தடுக்கிறது அப்படின்னு வரும்போது ஆன்டி ரேகிங் கமிட்டி, ஆன்டி ரேகிங் பில் இருக்கு, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன வாதத்தை சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னா, ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபாவோ ஒரு ஷெட்யூல் காஸ்டாவோ அல்லது ஓபிசியா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய ஜெனரல் மாணவரை வந்து ரேகிங் பண்ணிட்டாருன்னு சொன்னா, அந்த மாணவர் ரேகிங்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஷெட்யூல் ட்ரைபோ ஷெட்யூல் கிளாஸோ அல்லது ஓபிசியாக இருக்கக்கூடிய மாணவர் அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாரு, தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவாருல்ல. அப்ப இந்த பில் வந்து கல்வி வளாகத்திற்குள்ள கேம்பஸஸ்க்குள்ள ரேகிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாக தான் உதவுமே தவிர ரேகிங் மாதிரியான கொடுமைகளை வந்து தடுக்காது என்று அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா, இது லாஜிக்கா சரியா தானே இருக்கு, இந்த பில்லில் இப்படி ஒரு ஃப்ளா இருக்கு, அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்டே கொடுக்குறாங்க. இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பத்திரிகை செய்தியும் சொல்றோம், நாங்களும் தெளிவாக சொல்றோம். இந்தியாவில் ரேகிங் தலை தூக்கி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ரேகிங்க்கு எதிரான போராட்டத்தை நடத்தி ஆன்டி ரேகிங் பில்லை வாங்கிய இயக்கம் இந்திய மாணவர் சங்கம் என்கின்ற அந்த பெருமையோடு நாங்கள் சொல்ல விரும்பப்படுவது, இந்த பில் அந்த ரேகிங் கமிட்டியை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய பில்லே தவிர அதை வலுக்கடிப்பதற்கான உதவியாக இருக்காது. ஏன்னா நீங்க ரேகிங் எடுங்க, நீங்க ஒரு டேட்டா எடுங்க, சுப்ரீம் கோர்ட் கால் கொடுங்க, இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட ரேகிங் வழக்குகள் எல்லாம் ரேகிங் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர் எந்த காலகட்டத்திலாவது நீங்க விகிதாச்சாரத்துல போங்க, ஒரு தலித் மாணவனோ ஒரு மைனாரிட்டி மாணவனோ அல்லது ஒரு பழங்குடியை சார்ந்த மாணவனோ அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் பிறப்பால் உயர்சாதி என்று சொல்லக்கூடிய ஒருவனை ரேகிங் செய்துவிட்டால் என்று இந்தியாவில் வழக்குகள் பதிவாகி இருக்கிறதா என்று பார்த்தால் கூட தேடி பார்த்தாலும் காண கிடைக்காத வழக்குகள் தான் ரேகிங் இருக்கு. அப்ப ரேகிங் எப்படி நடக்குது? நீங்க ரோஹித் முல்லா வழக்கை எப்படி பாக்குறீங்க?